எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கோட லீட் கோட் ப்ராப்ளம் ஆஃப் த டே ஃபைண்டிங் 3 டிஜிட் ஈவன் நம்பர்ஸோட சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த ப்ராப்ளம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுப்போம். பாருங்க, இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளா தான் கேட்டிருப்பாங்க. ஒரு டிஜிட்ஸ் அரே குடுத்திருப்பாங்க. கன்சிஸ்டிங் ஆஃப் சிங்கிள் டிஜிட்ஸ். இங்க வந்து 2130ன்னு குடுத்திருக்காங்க. நம்ம ரிசல்ட் அரேல வந்து என்ன குடுக்கணும்? All the possible 3 digit even numbers which are formed using the digits array. பாருங்க, இங்க 2130 கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து 102 120 கொடுக்கணும். இந்த ரிசல்டிங் அரேல வந்து நம்ம ஆர்டரும் சார்ட்டடா இருக்கணும். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட டிஸ்கிரிப்ஷன். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஸோ ஈவன் நம்பர் இருக்கிறதுக்கு என்ன லாஜிக்கா இருக்கும்? த நம்பர் ஷுட் ஐதர் எண்ட் வித் 0, 2, 4, 6, 8. ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் எண்ட் பண்ணா அது வந்து ஒரு ஈவன் நம்பர் ஆயிடும். அப்புறம் வந்து இந்த டிஜிட்ஸ் அரேல வந்து நம்ம என்ன பண்ணணும்? செலக்ட் ஆல் த டைம்ஸ் நம்ம வந்து 3 நம்பர்ஸ் தான் செலக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட டிஸ்கிரிப்ஷனா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம லீட் கோட்ல வந்து ஒரு ப்ராப்ளம் படிக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு 2 அப்ரோச்சஸ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன படிச்சு ஸ்லோவா அந்த ஆன்சர் நோக்கி நம்ம லாஜிக்க பில்ட் பண்ணிட்டு போலாம். இல்லன்னா நம்ம அந்த எக்ஸ்பெக்டட் சொல்யூஷன் என்னவா இருக்கும்னு பார்த்துட்டு, அங்க இருந்து சில க்ளூஸ் எடுத்து நம்ம சொல்யூஷன் பில்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அப்ரோச் எடுத்தோம்னா என்ன ஆகும்? நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் படிச்சு சொல்யூஷன் நோக்கி போனோம். பாருங்க, இந்த ப்ராப்ளம் படிச்சு சொல்யூஷன் நோக்கி போனா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து டிஜிட்ஸ் அரே வந்து படிப்போம். இந்த டிஜிட்ஸ் அரேல வந்து ஆல் த பாசிபிள் 3 டிஜிட் நம்பர்ஸ் வந்து உருவாக்க பார்ப்போம். அப்புறமா இன்னொரு லாஜிக் அப்ளை பண்ணுவோம். அது ஈவன் நம்பரா இருக்குன்னு செக் பண்றதுக்கு. ஸோ இந்த 3 டிஜிட் நம்பர் வந்து உருவாக்கிட்டு, அந்த லாஸ்ட் நம்பர் வந்து ஒரு ஈவன் நம்பரான்னு பார்ப்போம். சரியா? ஸோ அந்த மாரி அப்ரோச் எடுத்தா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிரும். ஸோ இங்க வந்து பாசிபிள் நம்பர்ஸ் வந்து 100 லென்த் வரைக்கும் உங்க டிஜிட்ஸ் அரே இருக்கலாம். ஸோ 2 டூ பவர் 100ஆ போயிரும். அந்த சொல்யூஷன் வந்து பாசிபிளா இருக்காது. இன்னொரு சொல்யூஷனும் கூட இருக்கலாம். நீங்க வந்து ஒரு ட்ரிபிள் ஃபார் லூப்ஸ் போட்டு எல்லா நம்பர்ஸும் இந்த பாசிபிள் டிஜிட்ஸ் அரேல இருந்து ஜெனரேட் பண்ணிட்டு சொல்யூஷன போறதுக்கு அதுவும் பண்ணலாம். அது வந்து லிட்டில் மோர் ஃபீசிபிள் அப்ரோச். ஆனா அதுவும் அவ்வளோ நல்ல அப்ரோச்ன்னு சொல்ல மாட்டேன். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, அந்த சொல்யூஷன்ல இருந்து க்ளூ எடுத்து நம்ம வந்து கோட வந்து ஜெனரேட் பண்ண போறோம். பாருங்க, இந்த சொல்யூஷன் என்ன கேட்டிருக்காங்க? டெஃபினட்டா நம்ம ஆல் த பாசிபிள் நம்பர்ஸ் வந்து 3 டிஜிட்ஸ் தான் இருக்கணும்ல. 3 டிஜிட் ஈவன் நம்பர்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் 100 டூ 999 நம்ம வந்து ஒரு ஃபார் லூப் போட்டு போறோம். சரியா? 100 டூ 999. அப்புறம் என்ன பண்ணுவோம்? அந்த அந்த 100 டூ 999 அந்த பர்ட்டிகுலர் நம்பர் வந்து நம்ம டிஜிட்ஸ் அரேல வந்து ஜெனரேட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அது வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும்போது, அந்த லாஜிக்க குயிக்கா பார்த்து கோடிங் பார்த்துடலாம். ஸோ இதுதான் நம்ம ப்ராப்ளமோட லாஜிக்கா இருக்கும்போது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி அரே வந்து உருவாக்கும். ஃப்ரீக்வன்சி அரே என்ன சொல்லணும்னா, அந்த பர்ட்டிகுலர் எலிமெண்ட் வந்து என் ஆக்சுவல் அரேல வந்து எவ்வளோ டைம்ஸ் உருவாகும்னு சொல்லணும். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி அரே ஜெனரேட் பண்ற லாஜிக் வந்து என்னவா இருக்கும்? ரொம்ப சிம்பிள். எஃப் ஆஃப் இந்த டி வந்து டிஜிட்ஸ் அரேவ பொறுத்து டி ஆஃப் ஐ பிளஸ் பிளஸ். ஸோ இது எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஈச் ஆஃப் த இண்டெக்ஸஸ் வந்து நம்ம டிஜிட்ஸ் அரேல வந்து இட்ரேட் பண்ண போறோம். ஸோ அந்த டிஜிட்டோட கவுண்ட்ட தான் நம்ம ஃப்ரீக்வன்சி அரேல அப்டேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் டி ஆஃப் ஐ. டி ஆஃப் ஐ என்னவா இருக்கு? இங்க 2. ஸோ 2 பிளஸ் பிளஸ். ஸோ இங்க வந்து இது வந்து 1 ஆகும். ஸோ அப்புறம் 1 பிளஸ் பிளஸ் இங்க வந்து 1 ஆகும். 3 பிளஸ் பிளஸ் இங்க வந்து 1 ஆகும். 0 பிளஸ் பிளஸ். ஸோ இங்க வந்து 1 ஆகும். ஸோ எஃப் ஆஃப் 0 பிளஸ் பிளஸ்னா இங்க வந்து 1 ஆகும். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி அரே இப்போ என்ன சொல்லுது? நம்ம ஆக்சுவல் டிஜிட்ஸ் அரேல வந்து இந்த 0 வந்து ஒரு டைம் உருவாகுது. 1 வந்து ஒரு டைம் உருவாகுது. 2 வந்து ஒரு டைம் இருக்கு. 3 வந்து ஒரு டைம் இருக்கு. ஆனா 4 நம்ம ஆ டிஜிட்ஸ் அரேல இல்ல. 5 இல்ல, 6 இல்ல, 7 இல்ல, 8 இல்ல, அப்புறம் 9ம் இல்லன்னு சொல்லுது. நம்ம ஃப்ரீக்வன்சி அரே. ஸோ இதுதான் நம்ம ஃப்ரீக்வன்சி அரே லாஜிக்கா இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி அரே வச்சு இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றோம்? ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? நம்ம சொல்யூஷன்ல இருந்து ஆன்சருக்கு போக போறோம்னு. லைக் எக்ஸ்பெக்டட் சொல்யூஷன் டூ கோட போக போறோம்னு சொன்னேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் 100 டூ 998 நம்பர்ஸ் வந்து நான் வந்து இட்ரேட் பண்ண போறேன். ஸோ இந்த 100 டூ 998 என்ன கூறுது? 100, 102, 104 ஆல் த பாசிபிள் 3 டிஜிட் ஈவன் நம்பர்ஸ் வந்து கூறுது. ஸோ இப்போ லாஜிக் என்னவா இருக்கும்? ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இந்த 3 டிஜிட் நம்பர வந்து நான் வந்து என் ஃப்ரீக்வன்சி அரேயோட கம்பேர் பண்ண போறேன். ஸோ இந்த 3 டிஜிட் அரே வந்து 3 டிஜிட் நம்பர் வந்து ஃப்ரீக்வன்சி அரேயோட கம்பேர் பண்ணி, கேன் திஸ் 3 டிஜிட் ஈவன் நம்பர் பி ப்ரொடியூஸ்ட் பை மை ஃப்ரீக்வன்சி அரே 1 நான் பார்ப்பேன். அவ்வளவுதான். இஃப் இட் இஸ் ஏபிள் டு பி ப்ரொடியூஸ் நான் வந்து எஸ்ன்னு கொடுத்துருவேன். அந்த 3 டிஜிட் நம்பர என் ரிசல்டன்ட் அரேல வந்து போட்டுருவேன். எப்படின்னு பார்க்கலாம், ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் இங்க வந்து 100 இருக்குல்ல. ஸோ 100ல என்ன எனக்கு வந்து ஒரு 1 தேவை. ஒரு 1 தேவை. அப்புறம் 2 ஜீரோஸ் தேவை.
ஸோ பாருங்க, நம்ம ஃப்ரீக்வன்சி அரேயோட கம்பேர் பண்ணி பாருங்க. என் ஃப்ரீக்வன்சி அரேல வந்து 2 0ஓட இண்டெக்ஸ்ல வந்து 2 வேல்யூஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ 0ஓட இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு? இங்க வெறும் 1 தான் இருக்கு. ஸோ டெஃபினட்டா இந்த 100 வந்து நான் ஜெனரேட் பண்ண முடியாது. இப்போ வந்து இந்த செகண்ட் ஸ்டெப்புக்கு போலாம். 1 வந்து ஒரு தடவை தேவை, 0 வந்து ஒரு தடவை தேவை, அப்புறம் 2 வந்து ஒரு தடவை தேவை. ஸோ பார்க்கலாம். என் ஃப்ரீக்வன்சி அரேல வந்து 1 வந்து டெஃபினட்டா ஒரு தடவை இருக்கு, 0வும் டெஃபினட்டா ஒரு தடவை இருக்கு, 2வும் டெஃபினட்டா ஒரு தடவை இருக்கு. ஸோ டெஃபினட்டா இந்த 102 வந்து நான் வந்து உருவாக்க முடியும் என் ஃப்ரீக்வன்சி அரேல இருந்து. ஸோ இங்க வந்து 102 வந்து என் ரிசல்டன்ட் அரேக்கு வந்து அப்டேட் பண்ணிடுறேன். இப்படியே சோ ஆன் அண்ட் சோ ஃபோர்த் போயிட்டே இருக்கும். பாருங்க, இப்போ உங்களோட நம்பர்ஸும் யூனிக்காவும் இருக்கும், உங்க ரிசல்டன்ட் அரேல சார்ட்டடாவும் இருக்கும். ஏன்னா நீங்க 100 to 998 போறீங்க. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட லாஜிக். இதை வந்து எப்படி கோடா சால்வ் பண்றதுன்னு குயிக்கா போய் பார்த்துக்கலாம். இதுல அந்த ப்ராப்ளமோட கோட் ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு என்ன தேவை? நம்ம ஃப்ரீக்வன்சி அரே தேவை. சோ அந்த ஃப்ரீக்வன்சி அரே தான் ஜெனரேட் பண்ண போறேன். சோ ஃப்ரீக் இஸ் ஈக்குவல் டு 0 into 10. இந்த ஃப்ரீக்வன்சி அரே கான்செப்ட் நிறைய பிளேஸ்ல வரும். சோ இது வந்து கிளியரா புரிஞ்சுக்கோங்க. சோ இந்த ஃப்ரீக்வன்சி அரே 0 to 0 to 10 என்ன பண்ணும்? 10 எலிமெண்ட்ஸ் ஓட லிஸ்ட் எனக்கு கொடுக்கும். ஈச் ஆஃப் தம் இனிஷியலா 0வா இருக்கும். சோ இப்போ வந்து இந்த ஃப்ரீக்வன்சி அரேயோட வேல்யூஸ் அப்டேட் பண்ணும். சோ அதை எப்படி பண்ண போறேன்? ஃபார் d in digits freq of d plus equal to 1. ஸோ அந்த கரஸ்பாண்டிங் டிஜிட் வந்து எவ்வளவு டைம்ஸ் உருவாகுதுன்னு அந்த ஃப்ரீக்வன்சி அரேல வந்து போய் அப்டேட் பண்ணிடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ஏன் ரிசல்டன்ட் அரே வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். இந்த ரிசல்டன்ட் அரேவை தான் நான் அவுட் பண்ண போறேன். இந்த ரிசல்டன்ட் அரேல என்ன இருக்கும்? ஆல் த பாசிபிள் 3 டிஜிட் ஈவன் நம்பர்ஸ் which are possible to form from my digits array. ஸோ அது பண்றதுக்கு நான் என்ன பண்ணும்? for I in for num in range 100, 1000, 2. So இந்த num in range 100, 1000, 2 என்ன பண்ண போகுது? 100, 102, 104, 106 அப்படின்னு all the possible 3 digit even numbers வந்து எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இந்த நம்ம என்ன பண்ணோம்? இப்போ ரொம்ப சிம்பிள் தான். அந்த கரஸ்பாண்டிங் நம்பர் வந்து என் ஃப்ரீக்வன்சி அரேவால உருவாகுமான்னு பார்க்கணும். அவ்வளவுதான். உருவாச்சுன்னா நான் வந்து என் நம்ம வந்து ரிசல்டன்ட் அரேக்கு அப்பெண்ட் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் அதை பண்றதுக்கு என்ன எனக்கு தேவைன்னா, ஸோ இந்த அந்த கரஸ்பாண்டிங் நம்பர்ல யூனிட்ஸ் பிளேஸ்ல என்ன இருக்கு, டென்ஸ் பிளேஸ்ல என்ன இருக்கு, ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏ வந்து ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல என்ன இருக்குன்னு ஸ்டோர் பண்ணும். ஸோ இந்த ஒன்னை ஸ்டோர் பண்ணும். அந்த ஒன்னை வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறேன்? ரொம்ப சிம்பிள். நம் பை 100. ஸோ நான் பை 100 கொடுத்தேன்னா நீங்க வந்து யோசிச்சுக்கலாம், இந்த லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து எலிமினேட் ஆயிரும் எனி நம்பர்ல இருந்து. சரியா? ஸோ பை 100 கொடுத்து லாஸ்ட் 2 டிஜிட்ஸை எலிமினேட் பண்ணிட்டேன். எனக்கு லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் தேவைன்னா என்ன பண்ணேன்? மாட் பை 100 கொடுப்பேன். அவ்வளவுதான். ஸோ இப்போ எனக்கு மிடில் டிஜிட் தேவை. ஸோ மிடில் டிஜிட் தேவைன்னா என்ன பண்ணேன்? ஃபர்ஸ்ட் வந்து மாட் பை 100 கொடுத்துட்டு நான் வந்து லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவேன். அப்புறம் வந்து வெறும் லாஸ்ட் டிஜிட்டை ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணேன்? பை 10 போடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு மிடில் நம்பருக்கு என்ன பண்ணும்? பை 10 கொடுத்தனா என் 3 டிஜிட் நம்பரோட மிடில் நம்பர் எனக்கு கிடைச்சிடும். லாஸ்ட் நம்பர் வெறும் லாஸ்ட் நம்பர் தேவைன்னா என்ன பண்ணுவேன்? வெறும் நம் மாட் பை 10. ஸோ எனக்கு இந்த 3 டிஜிட்ஸ் ஏன் நம்பர்ல வந்து உருவாகிற 3 டிஜிட்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த 3 டிஜிட்ஸ் வந்து நான் என் ஃப்ரீக்வன்சி அரேயோட கம்பேர் பண்ணுவேன். ஸோ இது வந்து இந்த 3 டிஜிட்ஸ் வந்து என் ஃப்ரீக்வன்சி அரேல இருக்கான்னு சொல்லணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறேன்? ஸோ ஃப்ரெக் ஆஃப் ஏ மைனஸ் ஈக்குவல் டு 1. ஸோ என் ஏ வந்து என் நம்பர்ஸ் போய் போடுறதுக்கு நான் வந்து இந்த ஏ வந்து ஃப்ரீக்வன்சி அரேல தான் எடுத்து யூஸ் பண்ணல. ஸோ ஃப்ரெக் ஆஃப் ஏ மைனஸ் ஈக்குவல் டு 1, ஃப்ரெக் ஆஃப் பி. ஸோ அந்த பியோட நம்பரும் ஒரு தடவை யூஸ் பண்ணுவேன், அப்புறம் சியும் ஒரு தடவை யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ என்னவா லாஜிக்கா இருக்கும்? ஏன் சப்போஸ் என் ஃப்ரீக்வன்சி அரேயோட கவுண்டர் வந்து 0 கீழே போச்சுன்னா ஐ எம் ஆஸ்கிங் ஃபார் மோர் நம்பர்ஸ் தென் பாசிபிள். பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து 100 ஜெனரேட் பண்ணும்போது என் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து வெறும் 1 இருந்துச்சு, நீடட் நம்பர்ஸ் வந்து 2 இருந்துச்சு. ஸோ இந்த லாஜிக் இங்க அப்ளை பண்ணியிருந்தோம்னா ஃபைனல் கவுண்ட் ஆஃப் மை ஜீரோ, இந்த ஜீரோ இண்டெக்ஸ்ல இருக்க கவுண்ட் வந்து -1 ஆயிருக்கு. ஸோ டெஃபினட்டா ஐ எம் ஆஸ்கிங் மோர் நம்பர்ஸ் தென் இஸ் பாசிபிள். ஸோ அங்க வந்து இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஜெனரேட் தட் நம்பர்ல. ஸோ அது வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ இந்த லாஜிக் அப்புறம் எல்லா நம்பர்ஸ் இன் மை ஃப்ரீக்வன்சி அரே வந்து ஏ பி சியோட கவுண்ட் வந்து மோர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கும். ஸோ அதான் செக் பண்ண போறோம். இஃப் ஃப்ரெக் ஆஃப் ஏ greater than equal to 0 and frec of b greater than equal to 0 and frec of c greater than equal to 0.
இந்த 3 கண்டிஷனும் பாஸ் ஆனாதான் என் நம்பர் வந்து ரிசல்ட்ல போய் போட முடியும். ரிசல்ட் டாட் அப்பெண்ட் நம். சரியா? சோ இது பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? டைரக்ட்டா நெக்ஸ்ட் நம்பருக்கு போயிருவீங்களா? இல்ல. நம்ம ஃப்ரீக்வென்சி அரேல இருந்து சில நம்பர்ஸ் எடுத்து நம்ம ஒரு புது நம்பர உருவாக்க ட்ரை பண்ணியிருக்கோம். சோ மறுபடியும் அந்த ஃப்ரீக்வென்சி அரேயோட கவுண்ட்ஸ் போய் அப்டேட் பண்ணோம்னா, அதான் பண்ண போறோம். இப்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. இந்த மைனஸ் ஒன்ஸ் போட்டிருக்கீங்களா? அத வந்து பிளஸ் ஒன்னா ஆக்கிடுங்க. சோ மறுபடியும் அந்த ஃப்ரீக்வென்சி அரே வந்து நம்ம ரீசெட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ரிட்டர்ன் ஆஃப் ரிசல்ட் குடுத்தா உங்க ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிருது. சப்மிட் பண்ணி பார்த்துக்கலாம். பெர்ஃபெக்ட். இதுதான் இன்னைக்கோட ப்ராப்ளமோட சொல்யூஷன். நான் கூடி சீக்கிரமா இன்னொரு லீக் கோட் ப்ராப்ளமோட உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் கீப் கோடிங் அண்ட் கீப் என்ஜாயிங். பார்க்கலாம்.